நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் தான். நம்ம மண்ணின் மைந்தர் இந்த ஊரில் பிறந்தவர். இந்த ஊரில் அவருடைய தாத்தாவுடைய கல்லறை, சேனாதிபதி பிள்ளையுடைய கல்லறை இந்த ஊரெலாம் இருக்குது. 2 வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய அப்பா ஸ்ரீ சந்திரசேகர் இங்கே வந்திருக்கிறாரு. வந்துட்டு அவருடைய அப்பா அதாவது விஜய் தாத்தாவுடைய கல்லறையை புதுப்பிச்சு அதை ஒழுங்குபடுத்தி இங்கே திருப்பணியில் நிறைவேற்றி அதன் பிறகு எல்லாருக்கும் மதிய உணவு வழங்கிட்டு சந்தோஷமாக திரும்பி போயிருக்காரு. நாங்களும் இதுக்கு மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த மண் சொல்லும்போது முத்துப்பேட்டை மண்ணை சென்றோம்னு சொல்லும்போது எனக்கு சந்தோஷம். சரி சரி, நான் இங்கே எடுத்துக்கிட்டு வர சொல்லுங்க, இங்கே வர சொல்லுங்க, வர சொல்லுங்க. வணக்கம், நான் சாவரிமுத்து முத்துப்பேட்டையினுடைய பங்கு தந்தையை பணியாற்றுகிறேன். இது ராமநாதபுரம் மாவட்டம். ராமநாதபுரம் மாவட்டம் முத்துப்பேட்டையில் வந்து விஜய் சார் வந்து அவருடைய சொந்த ஊர் அது. இவருடைய தாத்தா விஜய் சாருடைய தாத்தா சேனாதிபதி பிள்ளையினுடைய கல்லறை இந்த ஊரில் தான் இருக்குது. 2 வருடத்துக்கு முன்னால் விஜய் சாருடைய அப்பா எஸ்வி சேகர் நம்ம ஊருக்கு வந்திருக்கிற முத்துப்பேட்டைக்கு வந்திருக்கிறாரு. வந்து அவருடைய கல்லறைகள் எல்லாம் புதுப்பிச்சுட்டு அதன் பிறகு திருப்பி நிறைவேற்றி மக்களுக்கெல்லாம் உணவு அளிச்சுட்டு போயிருக்கிறாரு. அவருடைய சொந்த ஊர் இது அப்படிங்கிறத விஜய் சாரே அவருடைய பேச்சில் சொல்லியிருக்கிறாரு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பெருவாரியான தொகுதிகளில் வெற்றி அடைஞ்சு நம்முடைய ஊருக்கு பெருமை சேர்த்திருக்கிறாரு. அது மகிழ்ச்சியாக இருக்குது. இவ்வளவு ஜெயிப்பார் நினைச்சீங்களா? ஒரு குழப்பமான அல்லது ஒரு கலவையான உணர்வுகள் இருந்துச்சு. அவர் வந்து ஜெயிப்பாரா இல்லையானா, ஏன்னா முதல் தடவை கட்சி தொடங்கினால ஏறக்குறைய ஒரு 30-40 தொகுதிகள் எடுப்பார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்த நேரத்தில் மாபெரும் வெற்றி அடைஞ்சது. ஒரு முதலமைச்சராக கட்சி தொடங்கின நாட்களிலேயே சில குறிப்பிட்ட நாட்களிலேயே குறைந்த நாட்களிலேயே அவர் வெற்றி அடைஞ்சது எல்லாருக்கும் ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் தருது. தாத்தா கல்லறைனா அவர் வேலை பார்த்த இடத்துல அவங்க அம்மாவும் தங்கச்சி இங்க இருந்தப்பட அவர் வந்தாரு. சரி, அவங்க மனைவி இப்போ வாழ மாட்டோம்னு போயிட்டு சொன்னாங்க. அதனால அவர் இங்க இருந்தாரு. அவங்க அம்மாவும் இறந்து போயிட்டாங்க, அவங்க தங்கச்சியும் இறந்து போயிட்டாங்க. இந்த வீட்டை என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்க போய் இறந்தாரு. அந்த இடத்துல அந்த அவங்க அப்பாட்ட வந்து கொடிக்கா, அதாவது முதலாளியா இவர் இருந்துகிட்டு கொடிக்காலுக்கு பணத்தை கொடுத்து இந்த படம் வாங்குவாங்கல்ல, அப்படி இருந்து அந்த கொடிக்கால் நடத்திக்கிட்டு இருந்தாரு. அதுலதான் அவங்க வீட்டிலேயே தங்கிட்டாரு. தங்க தான் கடைசியில முடியாம போயிருச்சு. முடியாம போகவும் அவரே எடுத்து நல்லடக்கம் செஞ்சாரு. அதுதான் பெருமை தானே. அவர் என்ன முதலமைச்சரா வந்தா நம்ம ஊருக்கு பெருமை இல்லையா? பெருமை தானே. இந்த வழிபாடுகள் எல்லாம் எங்க பங்குச்சாமி எல்லாம் எல்லாரும் அந்த நல்ல தலைவரை எங்களுக்கு தரணும் தானே ஒவ்வொரு பூசை பணியிலையும் அவங்க வேண்டிக்கிட்டு இருந்தாங்க. அதனால அந்த தலைவர் வந்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவாங்கல்ல. ஆமா, இன்னைக்கு ஒரு வழிபாடு நடக்குது, அதுல கூட நன்றி சொல்லுவாங்க. நல்ல தலைவரை தந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதை சொல்லுவாங்க. நன்மையை மாத்திரம் செஞ்சு அவங்க விரும்புற வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் செஞ்சா போதும். ஆமா, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அவர் முதலமைச்சரா வந்ததுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். வணக்கம், என் பேரு கிளார்வின். நான் வந்து முத்துப்பேட்டை, ராமநாதபுரம் மாவட்டத்தில் முத்துப்பேட்டைங்கிற கிராமம். இந்த முத்துப்பேட்டைன்ற கிராமம் தான் நம்ம அண்ணன் விஜயோட சொந்த ஊர். அண்ணன் வந்து வெற்றி பெறணும்னு வந்து ஊர் மக்கள் எல்லாமே கடந்த முறை வந்திருந்தப்பே நாங்கள் வந்து பிரார்த்திச்சிருந்தோம். விஜயனை வந்து எனக்கு அண்ணன் முறை வரும். அவங்க அப்பா வந்து எனக்கு பெரியப்பா. கடந்த ஒரு 5-6 மாதங்களுக்கு முன்னால் அவர் வந்திருந்தப்ப அவங்க தாத்தாவோட கல்லறைக்கெல்லாம் வந்துட்டு எல்லா மக்களுக்கெல்லாம் விருந்துலாம் வச்சுட்டு தான் போனாங்க. இப்போ உள்ள சூழ்நிலையில வந்து எலெக்ஷனுக்கு முன்னாலேயே வந்து மக்களோட ஆர்வம் வந்து அதிகமாக இருந்தது. ராமநாதபுரம் மாவட்ட மக்கள் மட்டும் இல்ல, தமிழ்நாடு ஃபுல்லாவே அண்ணனை வந்து வெற்றி பெற வைக்கணுன்றதுல வந்து ரொம்ப முயற்சி எடுத்து அண்ணன் வந்து வெற்றியும் பெற்றுட்டாங்க. யாருமே எதிர்பாராத சூழ்நிலையில இவ்வளவு பெரிய வெற்றி கிடைச்சது வந்து எங்க முத்துப்பேட்டை மக்களுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அண்ணன் தொடர்ந்து வந்து முதல்வராகி தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு வந்து முக்கிய பங்கு வகிப்பான்றதுல எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் முக்கியமான IAS அதிகாரிகள்லாம் உள்ள வர்றது எங்களுக்கு வந்து பெரிய பலம். நம்ம தமிழ்நாட்டோட இதுவரை இருந்த அரசியல் சூழ்நிலையை காட்டிலும் இனி வரக்கூடிய அரசியல் சூழ்நிலை வந்து ரொம்ப அருமையா இருக்க போது. மேலும் நம்முடைய சகாயம் IAS அவர்களும் இதுல வந்து இணையணும்ன்றது வந்து எங்க முத்துப்பேட்டை மக்களோட ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. ஐயா வந்து கண்டிப்பா வரணும், வந்து வழி நடத்தணும்ன்றதை வந்து நாங்க முத்துப்பேட்டை மக்கள் சார்பாக கேட்டுக்கிறோம். பேர் பழனிசாமி, நான் முத்துப்பேட்டை இங்க வசிக்கிறேன். விஜய் தாத்தா வந்து இங்க தான் அடக்கம் பண்ணியிருக்காப்புல. விஜய் அப்பா வருவாரு, இங்க வந்து சோறாக்கி போட்டு எல்லா மக்களுக்கும் கொடுத்துட்டு போவாப்புல. விஜய் வெற்றி பெற்றது எங்க ஊருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முத்துப்பேட்டை இந்திரா எல்லாம் ஒரே ஊர் மக்கள் தானாங்க.
எங்கள் ஊர் ஒரு முதலமைச்சராக இருந்தது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நன்றி. என் பேரு செல்லம் சின்னம்மா. ஐயா விசை ஐயா செய்யணும்னு நேற்று நேர்ந்துட்டு இன்னைக்கு அந்தோனியார் ஐயாவுக்கு பூ மாலை வாங்கிட்டு வந்து நாங்கள் வணங்கிட்டு போகிறோம். ஐயா நல்லா இருக்குன்னு நல்ல பிள்ளைங்க, நல்லா எங்களுக்கு செய்யணும்.